யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்ல சார். ஆமா கண்டிப்பா. ஓகே. ஹாய் மேம். ஆமா, ஏன் ஹியரிங்க தள்ளி தள்ளி போட்டுட்டு போறீங்க? இல்ல மேடம், வர முடியாத ஒரு சிச்சுவேஷன். லாஸ்ட் டைம் எனக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டேன். அதான் வர முடியல. 3 தடவை ஹியரிங் தள்ளி போச்சு. அதனாலதான் இன்னொரு கவுன்சிலிங் வச்சுக்கோங்கன்னு நான் சொன்னேன். இப்ப பாத்தீங்கல்ல, அந்த கப்பல் கூட டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னாங்க. அவங்கள சுத்தி இருந்த இரும்பு கோட்டைய அவங்களே தகர்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ டிவோர்ஸ் வேண்டாம், நாங்க சேர்ந்து வாழ்றோம்னு முடிவு பண்ணிருக்காங்க. வாழவே முடியாதுங்கிற சிச்சுவேஷன்ல தான் வந்தாங்க. டிவோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு. சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பேசி சரி பண்ணிக்கிட்டா லைஃப் ஸ்மூத்தா போகும். புரியுது மேடம். கவுன்சிலர் எப்போ வருவாங்க? ஆக்சுவலி உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருந்த மேடம் அவங்க அம்மாவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் ஆபரேஷன் சொல்லி யூஎஸ் போயிருக்காங்க. வேற ஒரு கவுன்சிலிங் பர்சன் தான் வருவாங்க. உங்க கேஸ் ஹிஸ்டரிய தரோவா படிச்சுட்டாங்க. உங்க கவுன்சிலிங் மேடத்துக்கிட்டயும் பேசிட்டாங்க. சோ அவங்க தான் இனிமே உங்க கேஸ டேக் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நீங்க 2 பேரும் உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமான்னு தயவு செஞ்சு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பாத்துக்கோங்க. ஏன்னா உறவுகளை ரொம்ப ஈஸியா உடைச்சிட முடியும். ஆனா அதை உருவாக்க, அந்த நம்பிக்கைய ஒருத்தர் மேல ஒருத்தர் உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 2 பேருமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆரம்பத்துல காதலுக்காக நிச்சயம் நிறைய பொய் சொல்லியிருப்பீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு காதலும் நம்பிக்கையும் அவ்வளவு சுலபமா வந்திருக்காது, அப்படிதானே? அப்ப அந்த நம்பிக்கைய உங்க மேல இவரும், இவர் மேல நீங்களும் ஏற்படுத்த எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க, எவ்வளவு டிராமா பண்ணிருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எவ்வளவு நடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் செஞ்சுதானே நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பீங்க. ஆனா அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குன நம்பிக்கைய, ட்ரஸ்ட சுலபமா உடைச்சு டிவோர்ஸ் பண்ண இப்ப வந்திருக்கீங்க. இது நியாயமான? யோசிச்சு பாருங்க. எதையுமே உடைக்கிறது சுலபம், உருவாக்குறது ரொம்ப கஷ்டம்னு அப்போ உங்களுக்கு புரியும். நான் காஃபி ஆர்டர் பண்றேன், நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஹலோ, யாரு? ஏங்க என்ன ஏங்க? ஆட்டோ வாங்கி நிக்க சொல்லி கையை காட்டினா இம்புட்டு தூரம் தள்ளி வந்துதான் நிறுத்துவியலா? நான் மனசார சொல்றேன் சத்யா, ஐ லவ் யூ. நான் அர்ஜுன உயிருக்கு உயிராதான் காதலிச்சேன். ஆனா என் அக்காவை வாழ வைக்க நான் பல பொய்களையும் சொன்னேன். இந்த காதலை தியாகம் செய்யவும் தயாரா இருந்தேன். இப்பவும் என் அக்காவுக்காக தயாரா தான் இருக்கேன். செல்வனாகி என் அக்காவுக்கு செஞ்ச தீமைக்கு நியாயம் கிடைக்கணும். இத சொன்னா இவனுக்கு என்ன பிடிக்காம போச்சு. அதனால நாங்க பெரியறோம். இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். டிவோர்ஸ் வேணும்னு இவன் தான் கேட்டான். அதனால இவனாவது சந்தோஷமா இருக்கட்டும். எங்க அம்மா என் உயிர்.
அவங்க மேல தேவையில்லாத ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை இவ வைக்கிறா. ஆனாலும் இப்ப என் குழந்தைய சுமக்கிறா. நான் இவளை மன்னிக்க தயாரா இருக்கேன். கடவுளே, இந்த கவுன்சிலிங் முடியும் போது சத்யா டிவோர்ஸ் வேணான்னு சொல்லணும். தேங்க்ஸ். வாமா. அர்ச்சனையம்மா? ஆமாங்க ஐயா. கொடுங்கம்மா. யார் பேருக்கு பண்ணணும்? ஐயா, என் உச்சந்தலையில திடீர்னு பல்லி விழுந்துருச்சு. அதுல இருந்து எனக்கு ஒரே பயமா படபடப்பாவே இருக்கு. மனசே சரியில்லை. அதான் சாமி கும்பிட வந்தேன். எனக்கு கூடிய சீக்கிரம் பிரசவம் வேற ஆக போகுது. டேட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா அர்ச்சனை பண்ணுங்க ஐயா. இவ்வளவு அப்பாவியா இருக்கேம்மா. உனக்கு எந்த குறையும் வராதுமா. சுகப்பிரசவம் தான் நடக்கும். நல்லா அர்ச்சனை பண்ணி தரேன். தொட்டுக்குமா. ஓம் அங்கையர்கண்ணம்மையே போற்றுவோம், அகிலாண்டு நாயகியே போற்றுவோம், அருமறையின் வரம்பே போற்றுவோம், அறம்பளர்க்கும் அம்மையே போற்றுவோம், அரசிலம் குமரியே போற்றுவோம், அப்பற்பினி மருந்தே போற்றுவோம், அமுத நாயகியே போற்றுவோம், அருந்தவ. கடவுளே, என்ன கஷ்டமா இருந்தாலும் எனக்கு கூட என் குழந்தை ஒரு பாவமும் அறியாதது. அதே போல என் புருஷனும் அத்தை குடும்பமும் சுபிட்சமா இருக்கணும். கழகே அணுகாதவர்க்கு பிரியே பிரிக்கு மருந்தே அமரபெருந்தே மணியே நினைவொருவரனின் பத்மபாதம் அடைந்தவென்னே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பரன்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. ஓம் சக்தி. வாங்கிக்கம்மா. அம்மாடி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ வாங்கி கொடுத்த அர்ச்சனை தேங்காய் அழுகி இருக்குமா. அப்படி ஆகக்கூடாதுமா. பள்ளி வேற தலையில விழுந்துச்சுன்னு சொல்ற. ஏதோ தப்பா நடக்க போகுதுமா. ஐயோ ஐயா, என்ன சொல்றீங்க? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. நான் ஒரு பரிகாரம் சொல்றேன், உடனே செஞ்சிரு. சொல்லுங்க ஐயா. லக்ஷ்மி கலையோட இருக்க. உனக்கு அம்மன் எப்பவும் துணை இருப்பா. நீ வெளியே போய் 108 அம்மன் நெய்விளக்கு வாங்கிட்டு வந்து அம்மன் சன்னதில ஏத்து. மத்தத அம்மன் பாத்துப்பா. சரிங்க ஐயா. சரிம்மா.